அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ரெண்டும் ஒன்று தான். அவங்க என்ன கேட்டால் ஒன்றா சேர்ந்து ஒன்று அழிஞ்சிடணும். மக்களை கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. நீங்களாம் வாயை மூடிக்கிட்டு இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க. அதிமுக இப்படி ஆகிப்போச்ச, குதிரை பேரம் நடந்ததா? ஏன்னா 5000 ஓட்டு கொடுத்து வாங்கணும், அதை விவாதிச்சிங்களா யாராவது? ஒருத்தர் சொல்றார் இவர் ராஜேந்திர சோழன், அவர் ராஜராஜ சோழன். பாவீங்களே, என்ன பண்ணீங்க நீங்க 10-15 வருஷமா போலீஸை கெடுத்து கீரை வழி ஆக்கிட்டு அவர் வந்து உக்காந்தவன் ஐயோ எதிர்கட்சி தலைவரா. ஏங்க அந்த கட்சி திருந்தவே இல்லை. திமுகன்றதுக்கு ஒரு உதாரணம், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, காகிதப்பு மணக்காதுன்னு சாட்டையை எடுத்து சொல்லிட்டுவார்னு நினைக்கிறேன். ஜனநாயகன்ல சொல்றாருல, அந்த சாட்டையை இங்க சொல்லிட்டுவார். அவரு ரியலுக்கு வந்துட்டார், இவங்கெல்லாம் ரீல்ஸ்க்கு போயிட்டாங்களே சார்? ஆமாம்மா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இப்போ பிடிக்க போறாங்களாம். அதாவது எவ்வளவு பைத்திய காரணங்களா இருக்காங்க. ஏங்க சமூக ஊடகங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கலாம். தட் மே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் தர் டிஃபீட் சம் 5%. ஆனால் 70% நீங்கள் தானேப்பா கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரு. குடும்ப அரசியல், லஞ்ச லாவண்யம். இப்போ பாருங்கள், வந்த ஒன்றில் கை வச்சார் பார்த்தீங்களா? என்ன சொல்லுங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம்டிஏல ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 25 ரூபா வசூல் பண்ணது அதிமுக ஆட்சி தான். திராவிட மாடல். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவன் அப்ரூவல் கஷ்டப்பட்டு அவன் கேட்டான்னா ஒரு மக்கள் அவங்ககிட்ட பார்ட்டி ஃபண்டை சிஎம்டிஏ வசூல் பண்ணி கொடுக்கும். அண்ணா டிஎம்கே பீரியடில் 25, டிஎம்கே பீரியடில் சேகர் பாபு இல்லையா, பாவம் பரம ஏழை இல்லையா, அவர் 27 ரூபாய். விலைவாசி அவங்களையும் பாதிக்குது இல்லை. ஸோ ஏன் இது ரெண்டும்? காமராஜர் அன்றைக்கே சொன்னார், இதை திமுக அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ரெண்டும் ஒன்று தான். அவங்க என்ன கேட்டால் ஒன்றா சேர்ந்து ஒன்று அழிஞ்சிடணும். எதுக்கு 2 பேர்? தேவையே இல்லை. அதனால் வந்துங்க அதை பாருங்கள், இனி யாரும் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னார, அதுதாங்க குட் பிகினிங். அதை நீங்கள் பாராட்டணும் இல்லை? நீங்கள் வாங்கிட்டு இருந்தது எவ்வளோ நாளாக வாங்கியிருக்கீங்க, எத்தனை கோடிகள் வாங்கியிருப்பீங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணி கொடுக்கறது தான் மக்கள்கிட்ட சிஎம்டிஏ உடைய வேலையா? அநியாயம் இல்லையா? இதை எந்த ஊடகமும் விவாதத்தே கிடையாது. கோயம்புத்தூர் சிறுமி உடனே விவாதம், அப்படியே நேற்று முந்தா நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மக்களை கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. நீங்களாம் வாயை மூடிக்கிட்டு இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க. வெளியே வந்திருக்கு, இப்போவாது அதை பற்றி பேசணும்ல. ஆட்சி தான் மாறிடுச்சு இல்லை, இன்னும் ஏன் ஊடகம் அடிமையாக இருக்கு? ஸோ ஆட்சிகள் மாறின பிறகும் இன்னும் ஊடகங்கள் வந்து திமுக ஆதரவாக செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா எது மக்களுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸோ அதை பற்றி விவாதம் பண்ணாமல் நான் இஷ்யூஸ் தான். அதிமுக இப்படி ஆகிப்போச்ச, குதிரை பேரம் நடந்ததா? ஏன்னா 5000 ஓட்டு கொடுத்து வாங்கணும், அதை விவாதிச்சிங்களா யாராவது ஊடகம்? செந்தில் பாலாஜிலாம் எப்படி ஜெயிச்சார்னு நினைக்கிறீங்க? KN நேருலாம் எப்படி தப்பி பழிச்சாரு? இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? திமுகவில் இன்னைக்கு ஜெயிச்சவங்கெல்லாம் மக்கள் சப்போர்ட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கல. எல்லா இடத்துலையும் மக்கள் காசுக்கு ஆளாகலன்னா நான் நம்ப மாட்டேன். ஒரு பர்சன்டேஜ் காசும் வேலை பண்ணியிருக்குங்க ஜாதி சில இடங்களில். ஆனால் பெருவாரியாக இந்த அலை அடிச்சது இல்லையே, மாற்றத்துக்கான அலை, அது கம்ப்ளீட்டாக வீசி விட்டுடுச்சு. அதனால் ஊடகங்கள் திரும்பினாங்க. ஊடகங்கள் வந்து அறமின்றி காசு கொடுக்குறவன், விளம்பரம் கொடுக்குறவன், அப்புறம் வந்து ஆட்சியில் இருக்கிறவன், நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை துதிப்பாடாதீங்க. விஜயே அதை விரும்ப மாட்டார். நீங்கள் தான் வந்து கண்கள்ங்க, சமூகத்தின் கண்கள் நீங்கள் தான். நீங்கள் வந்து விஷயங்களை சொல்லணும். ஆட்சியை வந்து எதிர்கட்சியாக இருக்க வேணாம். நல்லது பண்ணால் அதை பெருசு பண்ணுங்க, தப்பு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க. ஆனால் ஒரே துதிப்பாடலாம் இல்லை. 5 வருஷம் அல்லேலூயா தானே நடந்துட்டு இருந்தாங்க. ஐயோ இவர் வந்து அப்படி ஆளலாம். ஒருத்தர் சொல்கிறார் இவர் ராஜேந்திர சோழன், அவர் ராஜராஜ சோழன். பாவீங்களே, என்ன பண்ணீங்க நீங்கள்? ஊடகம் தன் அறத்தை மறந்து, கடமையை மறந்து, அது வந்து ஜால்ரா அடித்தாங்க.
அதனால் அவங்க ஊடகத்துக்கே மக்கள் மதிக்கலை தெரியுங்களா, மக்களிடம் மதிப்பிழந்து போனார்கள். அந்த இழந்த மதிப்பை ஊடகங்கள் பெறணும்னா இனிமேலாவது பி நியூட்ரல், நடுநிலையாக இருந்து விஷயங்களை சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா தான் ஒரு மரியாதை வரும். ஆளுங்கட்சிக்கு துதி பாடுவது உங்கள் வேலை இல்லை, அதே போல் எதிர்கட்சியின் ஏஜெண்ட்டாக செயல்படுவதும் ஊடகத்தின் வேலை இல்லை. வாட் இஸ் குட் ஃபார் த கம்யூனிட்டி, பீப்புள், சொசைட்டி, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஊடகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, ஒரு பவர் இருக்குல்ல. எப்படி சினிமாவுக்கு ஒரு பவர் இருக்கோ மக்களை வந்து மடை மாற்றுவதில், போல் மீடியா ஆஸ் எ ரோல், ஆஸ் எ டியூட்டி. ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள், வடநாட்டில் மோடி வந்ததுலேருந்து அது கம்ப்ளீட்டாக தே ஆர் லிக்கிங் த பூட்ஸ் ஆஃப் மிஸ்டர் மோடி, வடநாட்டு ஊடகங்கள். இப்போ தமிழ்நாட்டிலையும் இவங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதே பாலிசியை தான் இவங்க பண்ணாங்க. ஸ்டாலின், பெண் நிறுவனம், சபரீசன் மாப்பிள்ளை, அவர் இங்கே தான் இருக்காரா, துபாய்க்கு போயிட்டார். அவரும் எல்லாம் துபாய்க்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க ரெண்டு பேருமே நினைக்கிறேன். இவர் விஜய் சட்டமன்றத்தில் நுழையும் போதே முதலமைச்சராக தான் நுழைஞ்சார் இல்லையா. எம்ஜிஆர் அப்படி கிடையாது, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதே போல் ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்து அடி கிட்டி உதெல்லாம் வாங்கி தான் உள்ளே வந்தாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாருமே எம்எல்ஏவாக இருந்து அடித்து உத வாங்கி ஏதோ பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் விஜய் பாருங்க, அவர் உள்ளே நுழையும் போதே ஆஸ் சீஃப் மினிஸ்டர் தான் உள்ளே நுழைகிறாரு. அப்போது இட் வாஸ் ஏ புது கட்சி, குழந்தை மாதிரிங்க. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, டு கிராஸ்ப் த அட்மினிஸ்ட்ரேஷன். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணோன்னு நிச்சயமாக ஜனங்கள் வந்து இவங்கள மாதிரி அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியில் பார்க்க மாட்டாங்க. அவங்க யதார்த்தமாக இப்போ தானப்பா அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு, இன்னும் எஸ்பிங்களையே மாற்றலை. சென்னையில் இந்த அருண் கமிஷனர் மாற்றிருக்காரு, ஒரு சில பதவிகள். மற்ற எல்லா இடத்துலையும் அதே பழைய பெருச்சாலிங்க தான் உட்காந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்தால் போதும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிடுறாங்க, காத்திருப்போர் பட்டியல். ஸோ ஒரு பயம் உணர்ச்சி வந்துருக்குது போலீஸ் மத்தியில். ஆனால் இது போதாது, இன்னும் ஓவர் ஆயிலிங் பண்ணி ஆட்சியாளர்களுக்கு ஆலவட்டம் சுழற்றி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய எல்லாரையும் மாற்றணும். மாற்றி காவல்துறையில் லா அண்ட் ஆர்டர், கிரைம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஆனால் ஸ்டாலின் காலத்தில் இன்டெலிஜென்ஸ் பூரா விஜய் எங்கே போகிறாரு, அவரை யார் பார்க்க போகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுகிறாரு, இதுலேயே தான் இன்டெலிஜென்ஸ் பூரா மிஸ்யூஸ்டு. அதனால் வந்துங்க இந்த விஷயம் ரொம்ப குரூரமானது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தாயா சித்தியா அந்த பெண்ணே இதில் சம்மந்தப்பட்டிருப்பா. அவள் ஒரு போதைக்கு அடிமையான பெண், பணத்தாசை பிடிச்சவ. அதனால் அவங்க கணவரே அவளை ஒதுக்கி வச்சுட்டு தான் பிரிஞ்சிலாம் இருந்திருக்காரு. இப்போ நிறைய விஷயங்கள் வருது. நான் என்னவாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனே இதில் போது இன்டர்னலாக உதவி இல்லாமல் சபட்டேஜ் பண்ணாமல் இதெல்லாம் நடக்காது. குழந்தை பாவம் அந்த குழந்தை. ஆனால் அந்த தாய் இப்படி அமைஞ்சிருக்கா, அந்த வீட்டில் குடும்பம் அப்படி இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீஸ் போட முடியாதுங்க. போலீஸில் ஹெவி ஷார்ட்டேஜ் இருக்குங்க. லா அண்ட் ஆர்டர் டியூட்டி பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. அப்போ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். மிஸ்டர் விஜய் வந்து as CM இன்சார்ஜ் ஆஃப் ஹோம் போர்ட்ஃபோலியோ, அவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தென் he will be held responsible. அப்போ போயிட்டு அவர் வந்து நான் இன்னும் பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து நிச்சயமாக நீங்கள் 10-15 வருஷமாக போலீஸை கெடுத்து கீரை வழி ஆக்கிட்டு அவர் வந்து உக்காந்தவொன்னா ஐயோன்னா, அதுவும் உதயநிதியெல்லாம் இன்னும் அவர் துபாய் போகலையா, இங்கே தான் இருக்காரா? போன மாதிரி நியூஸ் வந்துச்சு இல்லை, அறிக்கைகள் அவர் பேரால் வருதானே. எதிர்கட்சி தலைவராம். ஏங்க அந்த கட்சி திருந்தவே இல்லை திமுகன்றதுக்கு ஒரு உதாரணம். எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க டிஎம்கேல. தங்கம் தென்னரசு, கேஎன் நேருலாம் உதயநிதி பறக்கும்போது திமுகவில் களமாடிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு வந்து இவருக்கு துணையாக வச்சு இவர் பேப்பர் 12 பக்கம் ஸ்கிரிப்ட் படித்தார்ல, ஒன்று அவர் வாங்க வச்சாங்களே. இதெல்லாம் லைவ் ரிலேயில் பார்த்தா எனக்கெல்லாம் ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்தது. அந்த ஒரு குடும்பத்தின் கைப்பிடிக்குள்ளே அந்த கட்சி சின்ன பின்னமாச்சு. இதுக்கு கருணாநிதி 69 விதை போட்டார்னு வச்சிங்களேன். அது இனிமேல் கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது,
காகிதப்பூ மணக்காதுன்னு அவர் ஒரு வசனம் பேசினார்ல கருணாநிதி, அது இப்போ அந்த கட்சிக்கு பொருந்தும். அது இனி தேராதுங்க. ஸோ அதனால் மை அப்பீல் டு த நியூ சீஃப் மினிஸ்டர் இஸ் ஈ மஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் பொலிசிங். போலீஸும் லா அண்ட் ஆர்டரும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கி தர்றதுல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும். எவன் பண்ணதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிராஸ் அந்த பேர் த கிராஸ், சிலுவையை சுமக்க வேண்டி வந்துடும். கரப்ஷன்லாம் கூட அப்புறம்தான். மக்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? அதனால் அதில் அவர் வந்து இதை ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கிட்டு நிச்சயமாக அவர் சாட்டை எடுத்து சொல்லிட்டுவார்னு நினைக்கிறேன். ஜனநாயகனில் சொல்கிறார்ல, அந்த சாட்டையை இங்கே சொல்லிட்டுவார். அதிகாரிகள் நிர்வாகம் இதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் சிறப்பாக ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற உளமார்ந்த வாழ்த்துக்கள் தான் எங்கிட்டேருந்து. இதெல்லாம் நடக்குங்க. ஒரு ஆட்சியில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா எல்லாம் நடக்கும். இன்னும் முழுசாக அவங்க கண்ட்ரோலுக்கு வரலையே. இப்போ தானே முழு ஆட்சியே 35 பேரை இப்போ தானே போட்டிருக்காரு. இப்போ அதில் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள், அதை பற்றி எவனாவது பேசுகிறானா பாருங்கள். ஐயரை எதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு போட்டீங்க? ஏண்டா 8 தலித்துகளா ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் போட்டு தள்ளி இருக்காரு. இது மாதிரி ஒரு சமூக நீதி பேசுகிற ஆட்சியை யாராவது கொடுத்துருக்காங்களா? காமராஜர் வந்து அப்போவும் 2-3 பேர் இருந்தாங்க. கக்கனை வந்து ஹோம் மினிஸ்டராக வச்சுருந்தார். ஹோம் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டர் வந்து தன் கையே வச்சுக்குவார், தன்கிட்டே. அதான் வரலாறு எல்லா ஸ்டேட்லேயும். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது, கேந்திரமாக. ஆனால் காமராஜ் அவர்கள் ஒரு தலித் தலைவர்கிட்ட ஹோம் மினிஸ்டரே கொடுத்துட்டார், நீ ஆள்றா அப்படின்ட்டு. ஆனால் இந்த திமுக அதிமுகலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாங்கியத்துக்காக இந்த கருவேப்பிலை அப்படி போட்டு வச்சுருவாங்கல்ல தாளிக்கும் போது, அதுதான் ஆதி திராவிடர் நலத்துறை இது மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த ஆதி திராவிடர் நலத்துறையை கூட சமூக நீதித்துறைன்னு பேர் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கார் பாருங்க விஜய். முதலமைச்சர் அனுபவம் கம்மி தான் அரசியலில், ஆனால் எவ்வளோ கவனித்து பார்த்து செய்கிறாரு பாருங்க. இன்னைக்கு SC/ST ரிசர்வேஷனே அம்பேத்கர் கொண்டு வந்து 22%ங்க. The same 22% representation is given for the first time in the history of Tamil Nadu கேபினெட்டுன்னா இப்படி செய்கிறாரு. இதை பாராட்ட வேணாமா? நம்மால் செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அதுவும் எப்போ? 108 இந்த 2 நம்பணும், அந்த 2 நம்பணும், இந்த பக்கம் கவர்னர் காலை வர்றோம், இந்த பக்கம் DMK ADMK ஒன்றா சேர்ந்து குழி வெட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவரை போல்டாக செய்கிறாரு. இதுக்கு ஒரு பாராட்டு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த கோயம்புத்தூரில் நடந்தது இங்கே நடந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தால் ஆட்சிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க, கால அவகாசம். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய திறமையான ஆள், எவ்வளோ பெரிய நாலெட்ஜபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளானாலும் ஒரு 2-3 மாதம் அவங்க கிரிப்பில் வர்றதுக்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்கார்றதுக்கு. அதனால் இது வந்து அபத்தம். ஆட்சி போன அந்த பயத்தில் தோல்விக்கு கொடுத்துட்டாங்க. எம்எல்ஏவை கூட ஆக முடியலையே. நம்ம தான் 2.0 முதலமைச்சர் சொன்னோம், அப்புறம் நம்ம பையனை ஆக்கலான்னு கனவு கண்டோம். இப்போ எல்லாமே பகல் கனவா போச்சேன்னு ஸ்டாலினும் உதயநிதியும் கதர்ன்னு கதறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மேடைகளுக்கு போனால் கூட அங்கே போய் கல்யாணம், கருமாதி, காது குத்தல், எங்கே போனாலும் இனிமேல் இதுதான் பேசுவாங்க. அந்த வகையில் விஜய் வந்து வெற்றி பெற்று விட்டார் அரசியல் ரீதியாக. சட்டமன்றத்தில் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து இவங்களை விரட்டி விட்டா இருப்பாருங்க, புலம்ப வச்சுட்டா இருப்பாருங்க இல்லையா? அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ரியல் ஹீரோ, ரியல் கிடையாது. நாங்கள் வந்துட்டார, வந்து வேலை பண்ணுறார, சாப்பாடு டப்பாவை கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அஸ் எ பப்ளிக் சர்வெண்ட் வேலை செய்கிறாரு. ஸோ அதனால் ரியலி ஐ அப்ரிஷியேட் த ஃபஸ்ட் 2 weeks ஆஃப் த கவர்மெண்ட். அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.